நம்ம சென்னையிலேருந்து கிளம்பின இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 அப்படின்ற விமானம் மாயமாயிருக்குது. 29 பேர் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. இதில் 12 பேர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றது டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குது. 6 விமானிகள், கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஒரு 4 பேர், விமானப்படை அதிகாரிகள் ஒரு 11 பேர், கடற்படை வீரர்கள் ஒரு 8 பேர், இவங்க எல்லாமே பிரயாணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதும் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குது. ஆந்திரா வைசாகை சேர்ந்த சம்பாமூர்த்தி, பிரசாத் பாபு, நாகேந்திர ராவ், சேனாபதி, சின்னா ராவ் மற்றும் பலர் இதில் பிரயாணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதும் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குது. நம்ம சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து அந்தமான் போர்ட் பிளேருக்கு போகிற விமானம் தான் இது. கிட்டத்தட்ட காலைல பறந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு 8:30 மணி சுமார் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துகிட்டு இருந்த இந்த விமானத்திலிருந்து வந்துகிட்டு இருந்த தகவல்கள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. உடனே ஐயோ என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் தேடுதல் பணியில் இறங்கியிருக்கிறாங்க. இது பத்தாது அப்படின்ட்டு மேலும் 4 டார்னியர் ரக விமானமும் ஈடுபட்டிருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ். தேடுதல் பணிக்கு ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகள் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு கோரிக்கை விடுத்திருக்குது. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிளிட்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூப்பிட்டு மரம் நடுன்னு என்கிட்ட என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து இதுவரைக்கும் 27,35,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன். இது தொடர்ந்து நடக்கணும், 1 கோடி இலக்கை அடைய வேண்டும் அப்படின்றது தான் டாக்டர் கலாமின் கனவு, ஆசை எல்லாம்.